அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபஜிலாஸ் இஸ்லாமிக் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஒரே டென்ஷனாக இருக்கிறது என்ற வார்த்தையை தற்காலத்தில் அதிகமாக உபயோகப்படுது. டென்ஷன் என்றால் என்ன என்று அறியாத குழந்தைகள் கூட இந்த வாக்கியத்தை தாராளமாக உபயோகிக்கின்றனர். பெரும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியவர்கள் மட்டுமின்றி வீட்டு வேலைகளை கவனிக்கும் தாய்மார்கள் கூட டென்ஷனால் பாதிக்கப்படுகிறார்கள். பிரஷர், ஹார்ட் அட்டாக் போன்ற பலவீனமான வியாதிகளுக்கு இந்த டென்ஷன் ஒரு முக்கிய காரணமாகும். அதை இனங்கண்டு ஒழிக்காதவரை நமது ஆரோக்கியமான வாழ்வுக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த டென்ஷனை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவதற்கு திருக்குரான் ஆக்கப்பூர்வமானது ஒரு வழியை காட்டுகிறது. அந்த வழியை அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கிறது. மக்கா நகர் வாசிகள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்யும் நோக்கத்தில் அவர்களின் வீட்டை முற்றுகையிடுகிறார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு தனது ஆருயிர் நண்பர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் துணையுடன் புறப்பட்டு சென்று தௌர் என்ற மலை குகையில் ஒளிந்து கொள்கிறார்கள். வீட்டை முற்றுகையிட்ட விரோதிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தப்பி விட்டதை அறிந்து அவர்களின் தலையை கொண்டு வருவோருக்கு 100 ஒட்டகை பரிசளிக்கப்படும் என கூறினார்கள். பரிசுக்கு ஆசைப்பட்டு பலர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையை தேடி அலைகிறார்கள். அவர்களில் ஒரு சிலர் அவர்கள் ஒளிந்திருக்கும் குகை அருகில் வந்து விட்டார்கள். அவர்கள் அந்த குகையை சற்று கூர்ந்து நோக்கினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளிந்திருப்பதை கண்டு கொள்வார்கள். அந்த சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலை சற்று கற்பனை செய்து பார்ப்போம். நிலைமை எவ்வளவு நெருக்கடியாகிவிட்டது. அஞ்சா நெஞ்சம் படைத்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட கலக்கமுற்று பெருமானாரிடம் தமது கவலையை தெரிவித்தார்கள். அப்போது பெருமானாருக்கு எவ்வளவு டென்ஷன் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அப்படி ஏதும் அவர்களுக்கு ஏற்பட்டதா? இல்லவே இல்லை. தனது நண்பரிடம் கவலைப்படாதீர், நிச்சயம் அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார் என்று கூறினார்கள். அந்த இக்கட்டான வேளையில் அந்த எண்ணம் அவர்களின் மனதுக்கு அமைதி அளித்தது. அந்த எண்ணத்தை மெச்சிய வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு பெரும் பாதுகாப்பை அளிக்கிறான். அவன் அவர்களுக்கு அளித்திருந்த பாதுகாப்பை பற்றி திருக்குரான் கூறுகையில், நீங்கள் கண்டிருக்க முடியாத பெரும் படை கொண்டு அவரை பலப்படுத்தினான். 9:40 குறிப்பிடுகிறது. திருக்குரானில் விரிவுரையாளரான அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த படையின் சக்தியை பற்றி குறிப்பிடுகையில், அந்த எதிரிகள் அக்குகைக்குள் சென்றிருந்தால் கருகி சாம்பலாக போயிருப்பார்கள் என்று விளக்கம் தருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.